பாட ஆரம்பிச்சா தாளம் போட ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் தூங்க மாட்டாங்க அவங்க. ஸோ சின்ன வயசுலயே ஏதாவது பாடி தூங்க வைக்கணும்னா கொஞ்ச நேரம் கேச்சு பார்த்தா அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க, கையில தாளம் போட்டுட்டே இருப்பாங்க அவங்க. சூப்பர். அதனால பாடி அவங்களை தூங்க வைக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டமா. அந்த பாட்டு வந்து செல்வா சார் வந்து என்ன சொன்னாரு, இட் இஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் அன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ நீங்க இப்படி பக்கத்துல இருக்காங்க, நீங்க எப்படி இப்படி பக்கத்துல இருந்து எப்படி பேசுவீங்க, எப்படி இருக்கே அப்படியா பேசுவீங்க, இல்ல இல்ல இப்படிதானே பேசுவோம். அந்த மாதிரி இட் ஷுட் பி ஒரு சாஃப்ட் விஸ்பர் மாதிரி இருக்கணும். அவர்கிட்ட நீங்க பாடும்போது ஒய்ஃப் ஜாலியா பாடலாமா அல்லது டென்ஷன் ஆயிடுமா? டென்ஷனா தான் இருப்பேன் நான். மற்றவங்கள்ட்ட பாடுற அளவு கூட உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்காது? ஃப்ரீடம் இருக்காதுன்னு இல்லை எனக்கு, பிகாஸ் இப்போ வந்து ஐ எக்ஸாக்ட்லி நோ வாட் வில் கோ ஆன். அவர் என்ன சரியா பாடலைன்னா இது சரியா பாடலாம்ல அப்படின்னு டக்குன்னு ஒரு உரிமையில வரலாம். அண்ட் அவங்களுக்கு டைம் இருக்கு, ஐயோ இத்தனை டேக் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறாலேன்னு நினைக்கக்கூடாது. முதல்லேருந்தே we were very clear that we won't mix our profession and personal relationship at all. ஸோ என்றைக்கும் வந்து அவங்க ஒய்ஃப் அதனால தான் ஜிவி சார் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவரும் வந்து தெளிவாக இருக்காரு. அதே மாதிரி நானும் வந்து அவங்களுக்கு என்னப்பா அவங்க ஹஸ்பண்ட் கம்போசர், ஆனால் எல்லா பாட்டும் அவங்க தான் பாடுவாங்கன்னு யாரும் பேசிடக்கூடாது. எவனும் கொடுக்கலையா பிளாட்ஃபார்ம், நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். மக்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோஸ் வைரல் ஆகும், மக்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த திட்டி கூட வைரல் ஆக்கிடுவாங்க அந்த வீடியோஸை. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் சினிமாவில் பாடினாதான் ஃபேமஸ் ஆக முடியும், நீங்கள் சினிமாவில் பாடினாதான் செலிபிரிட்டி ஆக முடியும்னு ஒரு இது கிடையாது. வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று ஒரு திறமையான பாடகியை சந்திக்க போகிறோம். நாம் சந்திக்க போவது சைந்தேவி அவர்களைத்தான். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. ஸோ உங்கள் இளமை காலத்தை பற்றி நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சமீபத்திலாம் அம்மா ஆயிருக்கீங்க. ஆமாம். உங்கள் குட்டி குழந்தைய பற்றி கேட்குறதா முதல்ல சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். குழந்தைக்கு பேர் என்ன? அன்வி. அன்வி. என்ன அர்த்தம், ஏதாவது ஸ்பெஷல் அர்த்தம் உண்டாம்மா? அன்வின்னு பல அர்த்தங்கள் இருக்கு, எல்லாமே ரொம்ப அழகான அர்த்தமா இருந்தது. அதனால எங்க எல்லாருக்கும் பிடிச்சது அன்வி. காடஸ் ஆஃப் நேச்சர்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மகாலட்சுமின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதனால ஸோ நீண்ட வெயிட்டிங்க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் இது. ஜிவி சார் வந்து தெய்வ திருமகள் படத்துல தந்தை பாடும் தாலாட்டு அப்படின்னு பாட்டு பாடினாரு. இப்ப தன் குழந்தைக்கு அந்த பாட்டு பாடுறாரா? ஆறாரோ ஹரிராரோ பாடுறாரானா சும்மா பார்த்துப்பாரு, கொஞ்சுவாரு, அவங்கள தூங்க வைப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. பாடிதான் தூங்க வைக்கணும்னு இல்ல, அப்படி இல்லம்மா. அவங்க வந்து பாட ஆரம்பிச்சா தாளம் போட ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் தூங்க மாட்டாங்க அவங்க. ஸோ சின்ன வயசுலயே ஏதாவது பாடி தூங்க வைக்கணும்னா கொஞ்ச நேரம் கேச்சு பார்த்தா அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க, கையில தாளம் போட்டுட்டே இருப்பாங்க அவங்க. சூப்பர். அதனால பாடி அவங்களை தூங்க வைக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டமா. நீங்க வந்து பஜனை பாடல்களை கேட்டுதான் ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பிச்சேன். உங்க அப்பா வந்து வித்வானா? கிடையாது, எங்க வீட்டுல யாருமே வித்வான் கிடையாது. இல்ல, யாருமே மியூசிஷியன்ஸும் கிடையாது. சரி, ஏதோ ஒரு கடவுள் அஃப்கோர்ஸ் பாத்ரூம் சிங்கர் எங்க அம்மாக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை, சின்ன வயசுல பாட்டு கத்துக்கணும்னு ஆசை. பட் அவங்களால முடியல. பெரிய குடும்பத்துல ஒன் ஆஃப் த டாட்டர்ஸ் அம்மா. அதனால வந்து அப்பெல்லாம் இட் இஸ் லக்ஸரி டு அஃபோர்ட் மியூசிக் கிளாஸஸ் மாதிரி அவங்க குழந்தையா இருக்காச்சு. பட் பிடிக்கும், எல்லாருக்கும் பாட்டு பிடிக்கும். எங்க தாத்தாலாம் வீட்டுல பூஜை பண்றச்சே பாடுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் யாருமே முறையா இசை பயின்று இசை ஒரு கெரியராவோ இல்லைன்னா கத்துட்டு பாடினதுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பா. ஸோ வந்து அப்பா வந்து உங்களை பஜனைக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க போல இருக்கு. ஆமா, நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டுல என்னை தனியா விட்டுட்டு போக முடியாது. அதனால அவங்க இந்த சத் சங்கம், கோவில், பஜனை அந்த மாதிரி போகும்போது ரெகுலரா என்னையும் கூட்டிட்டு போவாங்க. நீங்க சின்ன வயசுல குழந்தைகள்லாம் எனக்கு பாட மாட்டேன்னு கத்தோ, நீங்க மைக் வேணும்னு அடம்பிச்சிங்களே? ஆமா, ஏன்னா வந்து பாடணும், எனக்கு மைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத் சங்கத்துல ஒரு நாள் கலாட்டா பண்ணதுனால மைக். அது எந்த இடத்துல? இதெல்லாம் டி நகர்ல தான். இதே டி நகர் தான். ஆமா, அப்படிதான் பாட ஆரம்பிச்சது. அப்புறம் பஜனை எல்லாம் அங்க ரெகுலரா அந்த பஜனை எல்லாம் கத்துண்டு அந்த குரூப் பஜன் குரூப்போடய பாடினது. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பஜன் காம்படிஷன்ஸ், அதுக்கப்புறம் சோலோ சிங்கிங் காம்படிஷன்ஸ், கல்ச்சுரல்ஸ். அப்படியே ஸ்கூல் படிக்கும் போது அந்த பாட்டுகள் தொடர்ந்து வந்திருக்கு. ஆமா,
ஸ்கூல் படிக்கும்போது இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் பாடுவேன். அப்புறம் சில ஸ்டேஜ் மேடை கச்சேரி பாடுறதுக்கான வாய்ப்பு, ஒரு சில்ட்ரன்ஸ் ட்ரூப்பில் பாடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. அதுலேயே இந்த கோரஸு ட்ராக்கு அப்படின்னு ஃபிலிம்னு எதிர்பார்க்கல சின்ன வயசுல, பட் இட் ஹேப்பன். அவ்வளோ. எப்படி உங்களை ரெண்டக்கா பாட்டுக்கு கூப்பிட்டாரு? ரெண்டக்கா வந்து ஹாரிஸ் சார் ஓட இசையில். அப்போது எங்கள் அப்பாவோட ஃபார்மசிஸ்ட், எங்கள் அப்பா ஒரு டாக்டர், அவரோட கூட பணியாற்றுற ஒரு ஃபார்மசிஸ்ட் அவர் பெஞ்சமின். அவங்க அப்பாவும் ஹாரிஸ் சாரோட அப்பா 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் so many years. அவங்க வந்து என்னோட சிடியை வந்து இந்த மாதிரி எங்கள் டாக்டரோட பொண்ணு தான் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டெமோ சிடி பாஸ் ஆன் பண்ணி அதை அவங்களோட ஆஃபீஸ்க்கு போய் அவங்க கேட்டாங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் கால் வந்தது, இந்த மாதிரி ஹாரிஸ் சார் ஸ்டுடியோலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி ஒரு பாட்டு ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தேவாட்டம் நிறைய பாடிங்க, 1 or 2 3 songs. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரெக்கார்டிங் பண்ணது வந்து தேவா சாருக்கு தான். அதுக்கப்புறம் 1 year கழிச்சு தான் ஹாரிஸ் சாருக்கு நான் பாடினேன். அந்த முதல் நான் வந்து தேவா சாருக்கு தான் பாடினேன். நான் ட்ராக் பாட போனேன், மெயின் சிங்கர் பாடுறதுக்கான அந்த பைலட், அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா ரஃபாக பாடி வச்சா அதை மெயின் சிங்கர் கேட்டுட்டு அவங்க ஃபைனல் பாடுவாங்க, அந்த ட்ராக் வாய்ஸ் பாடுறதுக்காக தான் நான் போனேன். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் நீயே அந்த மெயின் பாடுன்னு சொல்லிட்டு அந்த படத்துல எனக்கு 3 பாட்டு கொடுத்தாரு. உயிரெழுத்துன்னு ஒரு படம், அது இன்னும் வெளியில வரல. அதுல ஏதாவது பாட்டு ஞாபகம் இருக்கா? இப்ப ஞாபகம் இருக்கா? ஆஃப் கோர்ஸ், எப்படி மறக்கும், நம்மளோட முதல் பாட்டு இல்லையா? பாடலாமா 2 லைன்? கார்மேக நிற கண்ணா என்று உன்னை சொல்ல கேட்பதுண்டு, உன் பேர் போல நீ வருவாயா, கருணை மழை இங்கு பொழிவாயா, மழை துளி விழுகிறதே அதில் புது ஸ்வரம் பிறக்கிறதே, இந்த நிலவினை அழைக்கிறதே, நிலவு பருவ மழையில் நனைய மறுக்கிறதே, ஓ கங்கை கரை கண்ணா இந்த மங்கை சொல்ல கேட்பதுண்டு. அப்படி. ஆனா தேவாட்டம் அதுக்கப்புறம் பிறகு நீங்க ரொம்ப பாடலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடியிருக்கேன், ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு பாடியிருக்கேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைச்சே பாடியிருக்கேன். உங்க பாட்டெல்லாம் நான் கேட்கும்போது நிறைய பாட்டுகள் ரொம்ப, அதாவது ஹஸ்கியா பாடுறீங்க. அது மேபி உங்க மியூசிக் டைரக்டர் வந்து அந்த மாதிரி பாடணும் கூட சொல்றாங்க போல இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஓப்பன் த்ரோட்டா பாடும்போது ரொம்ப நல்லா பாடுறீங்க, பிரமாதமா பாடுறீங்க. எனக்கு என்ன இவ்வளோ நல்லா பாருங்க, ஏன் இப்போ பார்த்தாலும் இந்த குரலை சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹஸ்கியா பண்ணோன்னு அந்த பாட்டுக்கு அது தேவைப்பட்டது. அதனால வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிறை தேடும் பாட்டு பாடும்போது, இந்த பாட்டு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அது வந்து ஒரு 4 சதுரத்துக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அந்த பாட்டு வந்து செல்வா சார் வந்து என்ன சொன்னாரு, இட் இஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் அன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ நீங்க இப்படி பக்கத்துல இருக்காங்க, நீங்க எப்படி இப்படி பக்கத்துல இருந்து எப்படி பேசுவீங்க, எப்படி இருக்கே அப்படியா பேசுவீங்க, இல்ல இப்படிதானே பேசுவோம். அந்த மாதிரி இட் ஷுட் பி ஒரு சாஃப்ட் விஸ்பர் மாதிரி இருக்கணும். இட்ஸ் அ வெரி ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் எழுதியிருப்பாரு, பயங்கரமா வந்து ஒரு ஒரு ஆழமான டெப்த் இருக்கும் அந்த லிரிக்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கணும், இட் ஷுட் ஃபீல் பர்சனல் அப்படின்னு. அதான் பிரீஃப் அந்த பாட்டுக்கு. இந்த எள்ளுவய பாட்டுக்கு அப்புறம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட ஃபோல்கா தான் இருக்குது. எள்ளுவய வந்து ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங்கா பாடினதுனால, அது ஹிட் ஆனதுனால, சூரரை போற்று வந்து அந்த மாதிரி ஒரு அது ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் அந்த படத்துல வந்து. இஃப் யூ ஹேட் வாட்ச் தட் மூவி, ஒரு லேமேனும் ஜெயிக்க முடியும், அதை அவங்க ஜெயிக்க மாட்டோமோன்னு இருந்த ஒரு டென்ஷன்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளைட்ல அந்த சூர்யா சார் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பாரு. அது ஒரு கிளைமேக்ஸ்லயே ரொம்ப ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய பாட்டு. ஸோ தட் ஆல்சோ ரிக்வயர்ட் me to sing it open throated. So behind all these like open throated or soft, there is a reason. ஆனா அதெல்லாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் there will be so many others who are calling because they like that particular voice. அதுதான் வந்து கிளாசிக்கல் கத்துக்கிட்டவங்களுக்கு அது தானே வரும், அது உங்களை அறியாத வந்துடும், அது அவர் சொல்லி தந்தாரோ இல்லையே வரும். இது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தது. ஜிவி சார் வந்து இந்த பாட்டை பண்ணதே அப்படிதான். அது வந்து அவர் வந்து எனக்கு வாசிச்சு காமிச்சது, இந்த மாதிரி வேணும், பாடி காமிச்சாரு, இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப ஜிவி சாரை பத்தி பேசும்போது அவர்கிட்ட நீங்க பாடும்போது
ஒய்ஃப் ஜாலியா பாடலாமா அல்லது டென்ஷன் ஆயிடுமா? டென்ஷனாக தான் இருப்பேன் நான். மற்றவங்கள்ட்ட பாடுற அளவு கூட உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்காது? ஃப்ரீடம் இருக்காதுன்னு இல்லை எனக்கு, பிகாஸ் இப்போ வந்து ஐ எக்ஸாக்ட்லி நோ வாட் வில் கோ ஆன். அவர் என்ன சரியா பாடலைன்னா இது சரியா பாடலாம்ல அப்படின்னு டக்குன்னு ஒரு உரிமையில வரலாம். அண்ட் அவங்களுக்கு டைம் இருக்கும், ஐயோ இத்தனை டேக் எடுத்து டைம் வேஸ்ட் பண்றாலேன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால வந்து அவர் இருக்கிறச்சு ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். இப்போ மற்றவங்கன்னா மனசுக்குள்ள வேணா திட்டிப்பாங்களா இருக்கும், நம்மள்ட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அந்த ஐ மீன் திட்டுன்னு நான் வாங்கினது கிடையாது. பட் எனக்கு தெரியும் அவர் பயங்கரமான பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, அவருக்கு இப்படி வேணும். ஃபர்ஸ்ட் 2 டேக்ஸ்லேயே வந்து அந்த லைன் செட் ஆயிடுச்சு, இல்லை கொஞ்சம் ரொம்ப டேக் வாங்காமல் இருந்தால் டைம் சேவ் பண்ணனா அவருக்கு அதெல்லாம் ஐ நோ ஹீ லைக்ஸ் ஆல் தட். ஸோ அதனால கொஞ்சம் ஐயோ நம்ம நல்லா பாடணுமே அப்படிங்கிற டென்ஷன் எனக்கு இருக்கும். நீங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரோடையும் இதில் பாடி இளையராஜா பாட நினைக்கிறேன், பாடியிருக்கேன் அவருக்கு பாடிருக்கீங்க. பட் நிறைய பேருக்கு பாடிட்டீங்க. யாருக்கு பாடுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு? அப்படி கிடையாது, எல்லா பாட்டுமே ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். அது வந்து புது கம்போசராக இருக்கட்டும், சீனியர் கம்போசராக இருக்கட்டும். ஏன்னா அப்போதான் நம்ம பெஸ்ட் நம்ம கொடுக்க முடியும். நம்ம வந்து ஓ இது ஈஸி தான் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே அவ்வளோதான். அங்கே வந்து என்ன சொல்றது, we should not become over confident. அந்த ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை இன் யுவர் ஸ்டமக் இருக்கணும். லைக் இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், லைக் இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங். ஆமாம், அப்போ தான் வந்து ஐயோ நம்ம நல்லா பண்ணணும், நம்மளை நம்பி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நல்லா பண்ணணும், அது நம்மள. ஸோ எவ்ரி ரெக்கார்டிங் இஸ் இம்பார்ட்டண்ட். அதனால வந்து ஈஸி அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் முடிக்கிறது வந்து ஜிவி சாருக்கு தான். ஏன்னா எக்ஸாக்டா டக்கு டக்கு டக்குன்னு அவருக்கு தெரியும், என்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணும்னு அவருக்கு தெரியும். என்னோட வாய்ஸ் வந்து இல்லை இப்படி எது, ஸோ அது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். பட் அப்போ கூட அது ஈஸியான்னு கிடையாது, ஃபாஸ்ட் மேபி லெஸர் டைம் அவ்வளோதான். பட் ஆனால் மதுராசப்பட்டினம் அந்த பிக்சரில் என்னை பொறுத்தலும் ஜிவி சாரோடைய இந்த பாட்டு இருக்கு பாருங்க, பூக்கள் பூக்கும். அந்த பாட்டு தர்பாரி காரனால எனக்கு தெரிஞ்சு மருதமலை மாமனின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மலரே மௌனமாலாம் இருக்குது. அதில் ஜிவியோடைய அந்த தர்பாரி கானடா வந்து அவ்வளோ நல்லா போட்டிருப்பாரு. எனக்கு என்னென்னா அந்த ஹரிணி பாடின போர்ஷன் இருக்குது பாருங்க, அது உங்களுக்கு கிடச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. அப்படி கிடையாது, அந்த பாட்டு இன்னி தேதி வரைக்கும் இந்த பாட்டு நான் பாடட்டுமான்னு நானும் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. இந்த பாட்டு நீ பாடுறியான்னு அவரும் என்ன கேட்டது கிடையாது. ஒன்லி இஃப் அ டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் இன்சிஸ்ட் தட் தே வாண்ட் சைந்தவி டு சிங் தட் சாங். அப்புறம் ஏன்னா அவர் முதல்லேருந்தே we were very clear that we won't mix our profession and personal ரிலேஷன்ஷிப் அட் ஆல். ஸோ என்னைக்கும் வந்து அவங்க ஒய்ஃப் அதனால தான் ஜிவி சார் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவரும் வந்து தெளிவாக இருக்காரு. அதே மாதிரி நானும் வந்து அவங்களுக்கு என்னப்பா அவங்க ஹஸ்பண்ட் கம்போசர், ஆனால் எல்லா பாட்டும் அவங்க தான் பாடுவாங்கன்னு யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுல எனக்கு ரொம்ப வருஷம் நாங்கள் பாடவே இல்லை, சேர்ந்து நாங்கள் ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏஎல் விஜய் தான் அது ஃபர்ஸ்ட் அவர் மட்ராஸ்பட்டினம்ல வந்து ஆறுயிரின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்காக அவர் தான் எங்களை ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒர்க் பண்ண வச்சாரு. அப்படியே போயிடுச்சு. ஆமா, அதுக்கப்புறம் பாட்டு ஹிட் ஆச்சு. அதனால நிறைய பேர் வந்து இன்னி வரைக்கும் he will not suggest my name and nor will I ask him for an opportunity. அந்த பூக்கள் பூக்கள் அந்த போர்ஷன் நீங்க ஹரிணி போர்ஷன் நீங்க ஒரு 2 லைன் பாடுவீங்க, நல்லா இருக்குமே இந்த இடம். நல்லா இருக்கும். அது ஹரிணி மேம் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. சாங் ஐ திங்க் போத் ஆஃப் தெம், ரூப்குமார் ராத்தோட இருக்கட்டும், ஹரிணி மேமா இருக்கட்டும், they would have owned that song. ஆமா, அவரும் பாடியிருக்காரு, ஆண்ட்ரியாவும் பாடியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே they would have just owned that song. So and என்னைக்குமே வந்து இந்த பாட்டு நான் பாடியிருந்தா நல்லா இருக்கும்னு இவ்வளோ வருஷத்துல நான் வந்து 2005ல என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2005 இப்போ 2022ல இருக்கும். ஸோ 17 இயர்ஸ்ல என்னைக்குமே இந்த பாட்டு நான் பாடியிருந்தா நல்லா இருக்குமே நான் நினைச்சதே இல்லை, இனிமேலும் நடக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உண்டானது கண்டிப்பா கடவுள் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கறதுல நம்பிக்கை இருக்கு. ஸோ வேற யாரோடதும் எனக்கு வேண்டாம். அண்ட் நான் ரெக்ரெட்டும் பண்ணது கிடையாது, எது ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இல்லை இந்த பாட்டு வந்து நான் பாடினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சது கிடையாது. அந்த பாட்டு எனக்கு பிடிச்சி நான் ஸ்டேஜ்ல பாடியிருக்கேன், நிறைய பாடல்கள் அந்த மாதிரி பிடிச்சி நான் ஸ்டேஜ்ல பாடியிருக்கேன். பட் ஐ ஹவ் நெவர் இதை நம்ம சினிமாவில் பாடியிருக்கலாமேன்னு நான் நினைச்சிருக்கேன். நீங்க வந்து இவ்வளோ கிளாசிக்கல் அஸ்திவாரம் உள்ள உங்களுக்கு வர்ற பாட்டுகள்லாம் வந்து செமி கிளாசிக்கலாக தான் இருக்குது அல்லது வேறு மாதிரி இருக்குது, ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு கிளாசிக்கல் என்னமோ தெரியல, அமையல நல்ல கிளாசிக்கல். இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் இன்னிசை அளபடியே அஃப்கோர்ஸ் நீங்கள் மகதி சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பாடிருக்கீங்க. இன்னிசை அளபடியே கூட ரொம்ப நல்லா பாடியிருப்பீங்க அந்த பாட்டு கூட. இன்னிசை அளபடியே ஆக்சுவலி வந்து மெயினாக இவங்க தான் பாடினாங்க,
மஹதி மேம் அதுவும் நல்ல சாங் தான். ஹிந்தோளம்னு நினைக்கிறது. ஆமா, கொஞ்சம் ஹிந்தோளம் பேசுறது. ம். அண்ட் நானு, கோபிகா பூர்ணிமா, மஹதி மேம் 3 பேரும் வந்து சேர்ந்து அந்த வெறும் அந்த அச்சில் வார்த்தை பதுமை அது மட்டும் தான் பாட்டு ஃபுல்லா அவங்க தான், மஹதி தான் பாடியிருக்காங்க. அந்த கோரஸ் போர்ஷன் மட்டும் தான் நாங்க 3 பேர் சேர்ந்து பாடினோம். இல்ல நல்ல சங்கீதத்துக்கு இடம் இருக்கா இன்னைக்கு? இருக்குதான். இப்ப நான் பிழைன்னு ஒரு பாட்டு பயங்கர பெரிய ஹிட் ஆச்சு. அது ஒரு நல்ல மெலடி தான். டைரக்டருக்கு சப்போஸ் மெலடி பிடிச்ச டைரக்டரா இருக்கணும், இல்ல இந்த மை ஃபிலிமே ஃபாஸ்ட் பேஸ்ட் தான், இதுக்கு நடுவில் மெலடிக்கு வேலையே கிடையாது, ஸோ டக்குன்னு போகணும் அடுத்தடுத்து ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு இடம் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன், இஃப் இட் ரிக்வயர்ஸ் that kind of a melody or a classical song or a sad song, இல்ல ஒரு ஃபாஸ்ட் நம்பர், ஒரு வெஸ்டர்ன் நம்பர், இல்லைன்னா பயங்கரமா ஒரு ட்ரான்ஸ், டப் ஸ்டெப், அந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தாலி மாதிரி. நீங்க வந்து நார்த் இந்தியன் தாலி வேணும்னா அது எடுத்துக்கலாம், சவுத் இந்தியன் அந்த மாதிரி ஆயிடுத்து இன்னைக்கு. இல்லையா இட்டாலியன் வேணும்னா இட்டாலியன் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை மெக்சிகன் சாப்பிட்டுக்கோங்க. ட்ரெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ருதி சேரலைன்னா சேர்த்துக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இட் இஸ், ஐ திங்க் அல்டிமேட்லி வந்து அந்த ப்ரொடியூசரோ இல்லை அந்த கம்போசரோட சாய்ஸ். அப்போ அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, சித்ராமாக்காக 100 days வெயிட் பண்ணி வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த இது தாண்டிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிலிமில் ஒரே ஒரு டைட்டில் கார்டு, சிங்கிள் டைட்டில் கார்டு ஒரு ஃபீமேல் சிங்கருக்கு, ஃபுல் படத்தில் ஃபீமேலுக்கு அவங்க தான் பாடியிருப்பாங்க, ஃபுல் படத்துக்கு மேலுக்கு அவங்க தான் பாடியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் மாறி இப்போ ஒரு பாட்டிலே 4 சிங்கர்ஸ் 5 சிங்கர்ஸ் பாடுற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் டேலண்ட்ஸ் வேர் in plenty even in those days. Only opportunities and exposure less-ஆ இருந்தது. ஸோ யாருக்கு கிடைச்சதோ அவங்க வந்து பாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டேலண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டேலண்ட்ஸும் பிளென்டி, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பிளென்டி, எக்ஸ்போஜரும் பிளென்டி. எல்லா சேனல்லையும் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்கு. அதுல ஒவ்வொரு சீசனுக்கும் புது புது சிங்கர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வந்தோரே வாழ வைக்கும் இண்டஸ்ட்ரி மாதிரி எல்லாரும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கான, ஆனா எத்தனை பேர் சஸ்டெயின் பண்றாங்கன்னு ஒரு இது இருக்கு. நீங்க சொல்ற ட்ரெண்ட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஆனா அதுலயும் நிறைய லாங் சஸ்டெய்னிங்கா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒன் சாங் ஒண்டர், ஒரே பாட்டு பாடி பயங்கர ஃபேமஸ் ஆகி அடுத்த நாள் காணாம போனவங்களும் இருக்காங்க. இல்ல அதை யூஸ் பண்ணி இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போனாங்க. இப்ப அடையாளமே இல்லையே. ஒரு பாட்டை வந்து 4 பேர் பாடுறாங்க. ஒரே பாட்டை யார் பாடுறாங்கன்னு தெரியாது, 4 பேர் பாடிடுறாங்க. இன்னும் 2 அப்புறம் 2 பாட்டு பாட்டா அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கான இடமே இல்லாத போயிடுச்சு. இப்ப யாரு என்ன பாடுறாங்க, எத்தனை வருஷம் பாடுவாங்க, அதை பத்தி சினிமா பாட்டை நம்பி இருக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க ஃபேமஸா இருக்கிறதுக்கு சினிமால தான் பாடணும்னு அவசியம் கிடையாது. எஸ், அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து ஒரு ஈவன் ஒரு ஃபியூ இயர்ஸ் when I started also, நான் சிங்கரா ஆரம்பிக்கும் போது கூட ஃபேமஸா இருக்கும் செலிபிரிட்டி, ஒரு சினிமா சிங்கர், நான் ஃபிலிம்ல பாடினாதான் அந்த ஐடென்டிட்டி இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி தேவையே இல்லை. இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் அ பிளாட்ஃபார்ம். எவனும் கொடுக்கலையா பிளாட்ஃபார்ம், நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்க ஷோகேஸ் பண்ணலாம். மக்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோஸ் வைரல் ஆகும், மக்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த திட்டி கூட வைரல் ஆக்கிடுவாங்க அந்த வீடியோஸை. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க சினிமால பாடினாதான் ஃபேமஸ் ஆக முடியும், நீங்க சினிமால பாடினாதான் செலிபிரிட்டி ஆக முடியும்னு ஒரு இது கிடையாது. டேலண்ட் இருக்கா, உங்களுக்கு பேஷன் இருக்கா, உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு ஷோகேஸ் யுவர் ஒர்க், there is no stopping. சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அவ்வளோ வந்துருச்சு. இந்த யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் அவ்வளோ இருக்கு. இன்னைக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் ஒரு சிங்கிள் பண்ணனா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி மூலமாக அது எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த காலத்தில் உங்கள் பாட்டை ஒரு ஆடியோ லேபிள் வாங்குறதுக்காக நீங்கள் வந்து படிப்படியாக ஏறி இறங்கணும், பல வருஷம் காத்து கிடக்கணும். இன்னைக்கு எவ்ரி திங் இஸ் ஈஸி. ஸோ அதனால வந்து இன்னைக்கு சினிமாவில் பாடினாதான் ஃபேமஸ் ஆக முடியும்னு கிடையாது. ஆமாம், அது சினிமாவில் பாடாமையே பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு அதை பார்த்துட்டு சினிமால கூப்பிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சோ சினிமா ஏன் அல்டிமேட்டா நினைக்கிறேன்னு கேக்குறீங்க. ஆமா, சூப்பர். தேவையில்லையே இன்னைக்கு. சோ யுவர் அசோசியேஷன் வித் ரஹ்மான் சொல்லுங்க. நான் அவருக்கு இது இன்னிசை எப்படி அந்த ஆல்பம் மதுரைக்கு போகாதடி, அதுலலாம் அதுக்கு முன்னாடி கிட்ஸ் கோரஸ்ல பாடியிருக்கேன். மதுரை போகாதடி உங்க வயசு இல்லையா? கோரஸ் நானு தர்ஷனா. நீங்க வந்து சினிமா தவிர நிறைய ஆல்பங்கள்லாம் வேற நிறைய ரிலீஸ் பண்றீங்க. கிட்ஸுக்கான ஆல்பம், கிட்ஸ் சாங்ஸ் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றீங்க.
அப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து தமிழ்ல பாடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் ஞாபகத்துக்கு. பொன்மழை. அது மாதிரி அதுக்கெல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்காமா? நான் வந்து நிறைய டிவோஷனல் ரெக்கார்டிங் நிறைய கம்பெனி பண்றீங்க. ஆமா. பாடியிருக்கேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போ திருப்பி நம்ம ஊர்ல வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து ஒரு அந்த சீனே இல்லை. நம்ம இனிஷியலா ஒன்லி ஃபிலிம் மியூசிக் வாஸ் ரூலிங். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இண்டிபெண்டன்ட் சாங்ஸுக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி பெரிய பெரிய ஆட்களோ இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணி அவங்க இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணி அதை ஒரு ஃபிலிம் ரேஞ்சுக்கு அதையும் ஷூட் பண்ணி அதையும் வந்து ரிலீஸ் பண்ணி ப்ரமோட் பண்ற கல்ச்சர் இன்னைக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளும் இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் மக்களும் வந்து ஃபிலிம் தனியா இண்டிபெண்டன்ட் மியூசிக் தனியான்னு அசோசியேட் பண்ண ஆமா. ஸோ இன்னைக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் அன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் ஒன்லி அப் டு யூ டு மேக் யூஸ் ஆஃப் இட் and go forward or not make use of it and stay stagnant wherever. So coming back to cinema, சினிமாவில் வந்து சில டியூன்ஸ்லாம் போடும்போது கிளாசிக்கல் டியூன்ஸ் போடும்போது உங்கள்கிட்ட சஜஷன் கேட்பாரு ஜிவி? We don't discuss work or anything. சினிமா டென்ஷன்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கூட மாட்டார். ஏன்னா அது என்னோட டென்ஷன், நான் அது என் தலையெழுத்து டென்ஷன், என்னோட டெட்லைன்ஸ். ஒன்னே எதுக்கு வை ஷுட் ஐ புட் யூ த்ரூ தி சேம் ஸ்ட்ரெஸ் தட் ஐ எம் அண்ட் விச் இஸ் லைக் ஹீல் பி லைக் எனக்கு அவர் டென்ஷனா இருக்காருன்னு ஃபேஸ் பார்த்தா தெரியும். பட் ஐ டோன்ட் நோ வாட் த ப்ராப்ளம் இஸ். அப்போ வந்து நீ எதுக்கு பாவம் இந்த டென்ஷன்லாம் நீ எதுக்கு எடுத்துக்கிற, உனக்கு அந்த டென்ஷன்லாம் வேண்டாம், நீ நிம்மதியாக வர ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ வி டோன்ட் டிஸ்கஸ் ஒர்க் அட் ஹோம் அட் ஆல். நாங்கள் வந்து வி என்ஜாய் சம்டைம்ஸ் லிசனிங் டு காமன் மியூசிக். எங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வந்து சம்டைம்ஸ் நைட்டில் வந்து சில ஓல்ட் சாங்ஸோ இல்லைனா அந்த வாட் எவர் ஏதாவது சில நியூ சாங்ஸோ எனி திங் விச் ரியலி வி லைக் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கு. சம்டைம்ஸ் கேட்டிருக்கோம். பட் வி டோன்ட் டிஸ்கஸ் இது இப்படி பாடணுமா. சம்டைம்ஸ் என்னோட மிக்ஸ் நான் அவரை கேட்பேன் சஜஷன்ஸ். ஏன்னா ஐ நோ ஹீ நோஸ் பெட்டர் தென் மீ. அதனால வந்து இந்த மிக்ஸ் ஓகேவா, என்னோட சாங் இதை சிங்கிள் வந்திருக்கு, இந்த மிக்ஸ் ஓகேயா, அது நான் அவருக்கு ப்ளே பண்ணி கேட்பேன். அண்ட் வி டோன்ட் அதர்வைஸ் டிஸ்கஸ் அபவுட் ஃபிலிம் டெட்லைன்ஸு ஒர்க் அது எதுவுமே நாங்கள் வந்து அண்ட் அது எதுவுமே வீட்டுக்கு கொண்டவே வர மாட்டார். சைந்தேவியோட பலம் என்ன, பலவீனம் என்ன? பலவீனம் நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். நான் வந்து தைரியம் இருக்கு. இமோஷனல் பர்சனா நீங்க? கண்டிப்பா இமோஷனல் சென்சிட்டிவான பர்சன். இமோஷனலா இப்படி சொல்ல சென்சிட்டிவ் சொல்லலாம். பலவீனம் என்னன்னா நோ வந்து சொல்ல சில சமயத்தில் வந்து நோ சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல தெரியாது. அதனால வந்து ஐ நோ ஏன் நம்ம நோ சொல்லலை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுவீங்க. பின்னாடியில் அப்பவே வருத்தப்படுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அட்வான்டேஜும் அதுதான் டிஸ்அட்வான்டேஜும் நான் நோ சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அதை தவிர சில பேரும் இருக்காங்க நோ சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு வேணும்ட்டே டேக்கிங் அட்வான்டேஜ். தெரியும் இவங்க வந்து சும்மா தே ஜஸ்ட் டேக்கிங் அட்வான்டேஜ். அப்பயும் ஏன் நோ சொல்ல முடியல? எங்கள் அண்ணாவும் எங்கள் அப்பாவும் சொல்லுவா, இட் இஸ் an ஆர்ட் டு லேர்ன் ஹவு டு சே அ நோ அண்ட் ஆல்சோ டு டேக் அ நோ ஃப்ரம் அதர்ஸ். அதாவது யூ ஷுட் ஆல்சோ பி ஏபிள் டு சே நோ, அதே மாதிரி யூ ஷுட் ஆல்சோ பி ஏபிள் டு டேக் நோ. இது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பாவும் அண்ணாவும். அது நீ ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஐ கேன் டேக் அ நோ பட் ஐ கேனாட் அவுட் ரைட்டாக நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். என்ன தெரியாமல் என்ன அறியாமல் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், பட் தெரிஞ்சே யாரையும் நான் ஹர்ட் பண்ணது கிடையாது. ஸோ இதுவரை உங்களுடைய பதில் பார்த்தீங்கன்னா எந்தவித பாசாங்கம் இல்லாமல் எந்தவித ஹிப்போக்ரஸியும் இல்லாமல் யதார்த்தமாக மனதில் பட்டதை அப்படியே சொன்னீங்க. அது எனக்கு மிகவும் பிடித்தது. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மிஸ் வாவ் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கண்டென்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.